இந்த செய்தியில் பார்வோன் மன்னனோடு கூட யெகோவாவின் 9வது இடைபடுதலை நாம் பார்க்க போகிறோம். யெகோவா மோசேயை கூப்பிட்டு, உன்னுடைய கோலை நீ நீட்டு எகிப்திலே, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் காரிருள் பரவும், 3 நாட்களுக்கு அந்த காரிருள் இருக்கும் என்று சொன்னார். எகிப்தில் உள்ள மக்கள் வெளியே போக முடியவில்லை. அவர்கள் இருந்த இடங்களிலேயே 3 நாட்கள் இருந்தார்கள். எங்கும் அவர்கள் போக முடியாதபடி அவர்கள் கடினப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இருந்த பகுதியில் வெளிச்சம் இருந்தது. எனவே பார்வோன் மோசேயை கூப்பிட்டு, நீங்கள் உம்முடைய மக்களோடு கூட உம்முடைய யெகோவாவைக்கு பலியிடச் செல்லலாம், ஆனால் ஆடு மாடுகளை மட்டும் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மோசே, நாங்கள் செல்வதாயிருந்தால் ஆடு மாடுகளோடு தான் செல்வோம். ஏனென்றால் நாங்கள் அங்கு சென்ற பிறகுதான் யெகோவா எந்த ஆடு மாடுகளை பலியிட வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை நாங்கள் பலியிட முடியும். எனவே ஆடு மாடுகளை விட்டுவிட்டு நாங்கள் போக முடியாது என்று மோசே மறுத்துவிட்டான். அப்போது பார்வோன் மோசேயிடம் சொன்னார், நீ என்னை விட்டு தூரமாக போ, இனிமேல் என் முகத்தில் நீ விழிக்கக்கூடாது என்று சொன்னார். மோசேயும், சரி, நான் உம்முடைய முகத்தில் இனிமேல் விழிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டான். எகிப்தின் மக்கள் 3 நாள் இருளினால் அவதிப்பட்டார்கள். 3 நாளைக்கு பின்பு இருள் அகன்றது. ஆனால் பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டது. அடுத்த செய்தியில் யெகோவா பார்வோனுடைய இடைபடுதலின் கடைசி இடைபடுதலை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.